ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவா 125 அச்சி ஸ்மார்ட் வேரியண்ட்டில் மீட்டர் அசம்பிளி, அதாவது மீட்டர் கன்சோலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு ஆக்டிவா 125 அச்சி ஸ்மார்ட் வேரியண்ட்டை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த டீட்டெயில் மிஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோவும் பார்த்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி ஒரு தம்ப்நெயிலில் இருக்கும், மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்துட்டு மீட்டர் அசம்பிளிக்கு வருவோம். இப்போ ஆக்டிவா 125 பொறுத்தவரை உங்களுக்கு செமி டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி டைப்பில் ஒரு டிஜிட்டல் மீட்டர் அசம்பிளியும், மற்றது எல்லாமே உங்களுக்கு அனலாக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். நம்ம இங்கே அதிகமாக எதிர்பார்க்க வேணாம். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கீ கனெக்டிவிட்டி ஆப்ஷன், ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச்சு, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த ஆட்டோ ஐட்லிங் ஸ்டாப் சிஸ்டம், காஷன் எம்ஐஎல் இண்டிகேட்டர், அப்புறம் ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர், அப்புறம் விங்கர்ஸ் அந்த பொசிஷன், அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக் நீட்ஸ் தான். அதில் நம்ம வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணுறப்போ டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மீட்டரோட பேக் லைட்டை பொறுத்தவரை ஒயிட் லைட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால சூப்பராக இருக்குது. அந்த நீடில் இண்டிகேட்டரில் கூட அந்த ஒயிட் இன்டெகிரேட்டடாக வருது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மீட்டர் அசம்பிளி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தருதுன்னு பார்ப்போம். இதில் ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதோட பட்டன் ஆப்ரேஷன், அந்த பிளேஸ்மெண்ட்டுமே நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. முன்னே இருந்த மாடலில் ரொம்ப ஹார்டாக இருக்கும், இப்போ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு ரிசர்வில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். ஃபியூயல் பாயிண்ட் வந்து ஒரு 7-8 லெவல் கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் டேங்க் பண்ணிங்கன்னா ஹை ஃபியூயல் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் காமிக்கும். இது மாதிரி 1 லிட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோ ஃபியூயல் இண்டிகேட்டர் காமிக்கும். அதோட இன்டெகிரேட்டடாக ரேஞ்சு வந்து காமிக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரிசர்வ் டைப்பில் இருக்கனால ரேஞ்சு வந்துட்டு 0 காமிக்குது. இதே நீங்கள் 1 லிட்டருக்கு மேலே நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ரேஞ்சு காமிக்கும். அடுத்து வந்துட்டு டோட்டல் கிலோமீட்டர் உங்களுக்கு காமிக்கும். அடுத்து ட்ரிப்பு காமிக்கும், எவ்வளோ ட்ரிப்பு நீங்கள் போயிருக்கீங்க அந்த மாதிரி காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து டைம் நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். டைமை பொறுத்தவரை இப்போ வந்துட்டு மணி 11:35 ஆகுது. ஸோ நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு டோட்டல் கிலோமீட்டரில் இப்போ செட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு உங்களோட அந்த ஸ்விட்ச் இருக்கு இல்லைங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஈகோ மோடு ஆன் ஆயிரும். மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களோட டைமில் ஹவர் எண்டுக்கு வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு மறுபடியும் செட் பட்டனை வந்து சிங்கிள் ஒரு வாட்டி விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது மாதிரி இப்போ எனக்கு 11:35 ஆகுது, 11 வச்சுட்டேன். மறுபடியும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹவர் எண்ட்லேருந்து மினிட் எண்டுக்கு மாறிடும். இப்போ நீங்கள் வந்து 35 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். 1லேருந்து 59, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 1லேருந்து வரும். ஸோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக லைன் 11:35 வச்சிடணும். இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா 11:35 வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இது மாதிரி கீ நாபம் வந்துட்டு சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணோன்னா செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு அது வந்து ரீசெட் ஆகாது. இப்போ நீங்கள் எதாவது ஆஃப் பண்ணாமல் கண்டினியூஸாக ஓட்டிகிட்டிங்கன்னா டைம் அது மாறும். ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஓடினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு மறுபடியும் என்ன டைமில் இருந்துச்சோ அது மாதிரி ரீசெட் ஆகிக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ரீசெட் ஆகாது. மேபி இது கரெக்டான இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரிப் மீட்டர் காமிக்கும். இப்போ இதை பொறுத்தவரை ட்ரிப் மீட்டர் ஓடி இருக்குது. இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணி 0 பண்ணிக்கிறேன். ட்ரிப்பரை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். அடுத்து இன்ஸ்டன்ட் மைலேஜ், அதை நான் வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன். அது என்ன ஒரு உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறத. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு மைலேஜ் க்ரைட்டீரியா பேசிஸில் உங்களுக்கு இப்போ புதுசாக வண்டி எடுத்துருக்கோங்க இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஆவரேஜ் மைலேஜ், இப்போ 0 பண்ணிட்டனால உங்களுக்கு ஆவரேஜ் காமிக்கல. இப்போ போட்டிருந்த பெட்ரோலுக்கும் ஓடின கிலோமீட்டருக்கும் ஒரு கேலிப்ரேட் பண்ணி எவ்வளோ ஆவரேஜாக ஓடி இருக்குன்னு காமிக்கும். அதை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஞ்சு வந்துட்டு உங்களுக்கு ஃபியூல் வந்து பிளிங்க் ஆகாமல் இருக்கப்போ, ரிசர்வ் ஆகாமல் இருக்கப்போ உங்களுக்கு வந்துட்டு காமிக்கும். இதெல்லாம் தான் இந்த இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் இண்டிகேட்டர் காமிச்சோம். இது வந்துட்டு 750 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கப்புறம் சர்வீஸ் இண்டிகேட்டர் ஒரு ஸ்பேனர் சிம்பர் மாதிரி காமிக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஏரோ மார்க் கொடுத்து. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அந்த 750 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு காமிக்கும். ஒவ்வொரு சர்வீஸ் டியூ அந்த இண்டிகேட்டர் வரப்போ உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பேனர் சிம்பல் காமிக்கும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வண்டியை சர்வீஸ் கொடுத்துக்கலாம். அதை வந்துட்டு ஷோரூம்லேயே வந்துட்டு சர்வீஸ் சென்டர்லேயே அதை வந்து கிளியர் பண்ணி தந்துடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு 500 கிலோமீட்டர்லேயே ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டுட்டேன், எனக்கு அந்த 1 மந்த் கவர் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 750 ரேஞ்சு அதுக்கப்புறம் ஓடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு கீ நாபை ஆஃப் பண்ணிடணும். இப்போ அந்த பட்டன் இருக்குங்க, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கீ நாபை வந்து ஆன் பண்ணுறப்போ அந்த வந்துட்டு சர்வீஸ் டியூ இண்டிகேட்டர் போயிடும். இது இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸாக, அதாவது கிலோமீட்டர் ஓடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஷோ அப் ஆகுது பாருங்கள், அந்த ஃபியூல் இண்டிகேட்டர் பக்கத்தில் நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்போ அந்த சிம்பிள், ஸ்பேனர் சிம்பிள் காமிக்குது. இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அடுத்து அந்த ஸ்மார்ட் கீ கனெக்டிவிட்டி அந்த சின்ன சின்ன ஆப்ஷன்லாம் வரும்.
இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு பேட்ரி அச்சு ஸ்மார்ட் வேரியண்ட்னால பேட்ரி ரீசார்ஜ் ஆகலைன்னா அது பேட்ரி இண்டிகேட்டர் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்டு ஓடோமீட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு ஆனால் டிஜிட்டலில் கொடுத்துருந்தாலும் ஸ்பீடோமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. அது நீடில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரியர் வீலில் ஒரு சென்சார் ஸ்விட்ச் அசம்பிளி இருக்கும். அந்த மேலே ஒரு சின்ன லைன் போடுறேன் பார்த்துக்கோங்க வீடியோ. அது உங்களுக்கு அந்த ரியர் வீல் ஸ்பின்னிங்கை வச்சு தான் உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ போகுதுங்கிற மாதிரி காமிக்கும். மற்ற அனலாக் மீட்டரில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அப்படின்னு ரைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரியர் வீல் எவ்வளோ ஸ்பின் ஆகுதோ அதை வச்சு தான் உங்களுக்கு மீட்டர் அசம்பிளியில் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு டோட்டல்லாம் அதை வச்சு கால்குலேட் ஆகிரும். இப்போ பாருங்கள் 30ல் போகிறப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இது மாதிரி ஈகோ மோடில் ஓடும். அதுவும் 1000 மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஈகோ மோடில் இது மாதிரி வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு மைலேஜ் வந்துட்டு தாராளமாக 45லேருந்து 50 இந்த ஆக்டிவ் 125 அச்சு ஸ்மார்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்துட்டு 0.1 வந்துருச்சு. அதே மாதிரி ஆவரேஜ் மைலேஜும் காமிச்சிருச்சு. இப்போ நம்ம மேனுவலாக ரீசெட் பண்ணனால உங்களுக்கு 0 காமிக்குது. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ட்ரிப் மீட்டர்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்துட்டு இந்த ஆவரேஜ் மைலேஜ் அந்த இதுக்கும் ரேஞ்சுக்கும் நடுவில் இருக்க பட்டன் கிலோமீட்டர் பர் லிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்ஸ்டன்ட் மைலேஜ் பட்டன்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்டாக ஒரு ஃபியூல் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணியிருக்கு, அதை எவ்வளோ வந்துட்டு மைலேஜ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் 125 ரைஸ் பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கே அது காமிக்கும் பாருங்கள். இப்போதைக்கு வேகமாக ரைஸ் பண்ணிட்டனால 46.8 அந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி அந்த காமிக்குது. இதே நீங்கள் வந்துட்டு ஈகோ மோடில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு 65லேருந்து 99.9 அந்த ரேஞ்சில் காமிக்கும் கிலோமீட்டர் பர் லிட்டர். அப்போ வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக 45 ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சில் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிகினர்ஸுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் ஈகோ மோடில் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன். அது 65.9 அதுக்கு மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ சென்டர் ஸ்டாண்டு வச்சு ரைஸ் பண்ணி காமிக்கிறனால உங்களுக்கு அந்த இது வரல. நீங்கள் புதுசாக வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் ரைட் பண்ணுறப்போ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆட்டோ ஐடியல் ஸ்டாப் சப் சிஸ்டம் அந்த ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே மீட்டர் அசம்பிளியோட இன்டெகிரேட்டடாக வருது. சைடில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் ரன் எடுத்துகிட்டு ஏதோ டிராஃபிக்கில் நிப்பாட்டுறப்போ இது மாதிரி நின்றும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 செகண்ட்ஸில். நீங்கள் த்ராட்டில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அந்த பட்டன் வந்துட்டு வேணும்னா நீங்கள் ஆனில் வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது மோஸ்ட்லி ஆன் கண்டிஷனில் இருக்கிறது நல்லது தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நல்லாவே இந்த பண்ணியிருக்காங்க. இன்னும் மட்டும் இந்த ப்ளூடூத் நேவிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கல ஹோண்டா. ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ ஐடியல் ஸ்டாப் சிஸ்டம் வேணான்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்ப இது மாதிரி யூஸ் ஆகிறப்போ அது பிளிங்க் ஆகி காமிக்கும். இப்போ வந்துட்டு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் லைட்டாக த்ராட்டில் ட்விஸ்ட் பண்ணுறப்போ அது ஆன் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆக்டிவ் 125 அச்சு ஸ்மார்ட் டிஜிட்டல் மீட்டர் அண்ட் செமி டிஜிட்டல் மீட்டரில் இருக்க விஷயங்கள். இந்த விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபுல் ரிவ்யூ வீடியோவும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க.